வணக்கம் என் அன்பு இனி தமிழாக்கள் இது அந்த மாதிரி போட்டுள்ளே நேரம் பார்த்தீங்கன்னாக்கும் 11 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் பார்த்துக்கிறது தாமரை குளம். எதுக்கு நீ தாமரை குளத்தை காட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கும் பூணூலுக்கும் இந்த தாமரை குளத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம அது ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க தெரியாமல் நம்ம பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பூணூல் பல பேர் போட்டிருக்கிறத பார்த்துருக்கோம். ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது தாமரை தண்டாதான் பயன்படுத்திக்கிருந்தா காலையில் முழிச்சு எழுந்திரிச்சிட்டு குளத்தில் தாமரை தண்டை வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கமாக போட்டிருப்பாங்க. என்ன காரணமாக வலது பக்கம் இதையும் இருக்குன்னா இதையும் சம்மந்தமான நோய்கள் வராது வைக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களை மினுமினுப்பாக பளபளப்பாக வச்சுருக்கோம். ஒரு நல்ல ஒரு சிந்தனை, இந்த நெகட்டிவ் இந்த வைப்ரேஷன் இது எதுவுமே இருக்காது. நீங்கள் தங்க புஷ்பம் சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் ஏற்படுமோ அது வந்து தாமரை தண்டுக்கு அந்த பயன் உண்டு. மருத்துவ குணம் நிறைய வாய்ந்தாது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அதை பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் தண்ணி இனி வற்றி தாமரை குளம் இதெல்லாம் எதுவுமே இல்லாதனால அப்படின்னாக்கா அது அப்படியே பூணூலாக மாறி போச்சா நமக்கு தெரியறதில்ல. பூணூல் எதுக்கு பயன்படுத்துகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா ஏதோ சும்மா எல்லாம் பயன்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் இருக்கும் என்பதை கவனத்தை எடுத்துக்க நண்பர்கள். நன்றி, வணக்கம்.